ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? திருச்சி மாவட்டம் மலைக்கோட்டையில் அமைந்துள்ள உச்சி பிள்ளையார் கோவிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இக்கோவில் பார்த்திங்கன்னா 7ஆம் நூற்றாண்டில் பல்லவர்களால் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. மிகவும் பழமையானதாகவும் வரலாற்று சிறப்புமிக்க குடைவரை கோவில்னு சொல்கிறாங்க. இங்குள்ள விநாயகர் பார்த்திங்கன்னா 273 அடி உயரத்திலும் 437 படிக்கட்டுகளுக்கு மேல் அமர்ந்து மிக பிரம்மாண்டமாக நமக்கு காட்சி தராருங்க. இக்கோவில் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை நடை திறந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இக்கோவில் கீழ் வளாகத்தில் மாணிக்க விநாயகரை பார்த்துட்டு நடுப்பகுதியில் தாயுமானவர் கோயில் இருக்குங்க. மிக பிரம்மாண்டமாக நமக்கு காட்சி தருவாருங்க. பாருங்கள், இதுதாங்க மாணிக்க விநாயகருங்க. இவர் அப்படியே நம்ம பார்த்துட்டு அப்படியே படிக்கட்டு வழியாக ஏறி போகலாங்க. மொத்தம் 437 படிக்கட்டுங்க. இங்கே திருச்சியிலேருந்து பார்த்திங்கன்னா திருச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 7.5 கிலோமீட்டர் தாங்க வரும். பாருங்கள், எல்லோரும் அழகாக தரிசிக்கிறாங்க பாருங்கள் விநாயகரை. இங்கே பார்த்தீங்கன்னா பாதி வழி போன அப்புறம் தாயுமான சன்னதி இருக்குங்க. அவர் பார்த்திங்கன்னா காலை 6 மணிலேருந்து 12 மணி வரைக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாலை 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் தாங்க. ஆனால் இவர் உச்சி பிள்ளையார் கோயில் மட்டும் காலை 6 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்குங்க. கோவிலின் வரலாறு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ராவணனுடன் போரில் வெற்றி பெற்று அயோத்தி திரும்பிய ராமருக்கு பட்டாபிஷேகம் நடந்ததாங்க. அதில் விபீஷணன் கலந்து கொண்டனார்னா, அதனால் போரில் தனக்கு உதவியதற்காக விபீஷணனுக்கு ரங்கநாதர் சிலையை ஒன்றை பரிசாக அளித்தார் ராமருங்க. விபீஷ்ணன் ராமருக்கு உதவிய போதிலும் அவர் ஒரு அசுரன் என்ற காரணத்தினால அச்சிலையை அவர் கொண்டு செல்ல விரும்பாத தேவர்களெல்லாம் என்ன பண்ணாங்க, விநாயகரிடம் போய் வேண்டினாங்க. இவர் இந்த சிலையை எடுத்துகிட்டு போகக்கூடாது, அதாவது இலங்கைக்கு அப்படின்னு வேண்டினாருங்க. விநாயகரும் சரிப்பா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. விபூஷணன் ரங்கநாத சிலையை எடுத்துக்கொண்டு இலங்கைக்கு சென்றாருங்க. அதாவது திருச்சியின் வழியாக செல்லும்போது காவேரி ஆற்றை பார்த்து அதில் குளிக்கணும்னு எண்ணாருங்க. ஆனால் ரங்கநாத சிலையை கீழே வைக்கக்கூடாது அப்படின்னு அவருக்கும் தெரியுங்க. உடனே சுற்றி முற்றி பார்த்தாருங்க. அங்கே ஒரு சிறுவன் இருந்தாங்க. அச்சிறுவனை அழைத்து இச்சிலையை பிடித்துக்கப்பா, கீழே மட்டும் வைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவர் குளிக்க போயிட்டாருங்க. ஆனால் அச்சிறுவன் பார்த்திங்கன்னா அச்சிலையை கீழே வச்சிட்டாருங்க. யார் அந்த சிறுவன் பார்த்திங்கன்னா விநாயக பெருமானுங்க. உடனே அவர் கோவமுற்று அச்சிறுவனை துரத்த ஆரம்பித்தாருங்க. மலைக்கோட்டை மேலே வரைக்கும் துரத்தின்னு போயிட்டாருங்க. போய் மலை உச்சியில் போயிட்டு விநாயகரை பிடிச்சிட்டாருங்க. அதாவது அச்சிறுவன் தானே விநாயகர், அதை பிடிச்சிட்டாருங்க. பிடிச்சிட்டோடனே அவர் கோவத்தில் என்ன பண்ணார், அச்சிறுவன் தலையில் கொட்டிட்டாருங்க. கொட்டின உடனே இந்த உலகமே அதிர்ச்சிங்க. அப்போ பார்த்தா திடீர்னு அந்த சிறுவன் தன்னுடைய சுயரூபத்தை காமிச்சாருங்க. உடனே விபூஷணன், ஐயா மன்னித்து விடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி வேணாருங்க. இந்த மாதிரி உருவானது தாங்க அந்த உச்சி பிள்ளையார். அதோடு அந்த பிள்ளையார் அங்கேயே இருந்துட்டாருங்க. இது இப்படி தாங்க உருவாச்சு அந்த உச்சி பிள்ளையார். ஆனால் விபூஷணன் கொட்டின அந்த தலையில் இருந்த வீக்கம் இன்ன வரைக்குமே அங்கே இருக்கும் அந்த விநாயகர் சிலையில் வீக்கம் இருக்குதுங்க. நீங்கள் போனீங்கன்னா அதை நேரில் பார்க்கலாம். இங்கே தெரிந்து பாருங்கள், இந்த மலைப்பாறை சுமார் 230 கோடி ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமையானதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இமயமலையே 4 கோடி ஆண்டுகள் தாங்க பழமையானது. ஆனால் இம்மலை மட்டுமே 230 கோடி ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்கிறாங்க. இக்கோவில் மேலிருந்து கீழ்நோக்கி பார்த்தா படிக்கட்டுகளும் மலையின் தோற்றமும் விநாயகரின் தும்பிக்கை போல நமக்கு காட்சி தருதாங்க. நீங்கள் இந்த ஆச்சரியத்தை நேரில் வந்து பார்த்தா தாங்க தெரியும் காய்ஸ். நான் பார்க்கும்பொழுது மெய் செலுத்துட்டேங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அப்படியே இந்த யானையோட தும்பிக்கை மாதிரியே அழகாக அப்படியே இருக்குங்க. நீங்கள் அந்த மலை உச்சியிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியுங்க. அந்த மாதிரி தாங்க நமக்கு காட்சி தருது. மலையின் மேல் இருந்து பார்த்தா ஸ்ரீரங்கம், காவேரி ஆறு மொத்தமே அப்படியே தெளிவாக தெரியுது பாருங்கள். திருச்சி கோவில் அப்படியே மொத்தமே தெரியுது பாருங்கள். இதாங்க வேறு லெவலுங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நீங்கள் நேரில் போய் பார்த்தா தாங்க தெரியும் காய்ஸ். அதனால் இக்கோவிலுக்கு எல்லோரும் சென்று பாருங்கள் காய்ஸ். இம்மலையை சுற்றி நிறைய போர்கள் நடந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. மேலும் நம்மளுக்கு திருச்சினாலே என்ன தோணுது பார்த்திங்கன்னா உச்சி பிள்ளையார் தாங்க. இந்த உச்சி பிள்ளையாரை பற்றி நான் தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. நீங்களும் வந்து சாமியோட அருளை பெற்றுருங்க. மேலும் இந்த மாதிரி ஆன்மீக ஸ்தலங்களை பற்றி அறிந்து கொள்ள, மேலும் இந்த மாதிரி பக்தி வீடியோக்களை காண, கோயில்களோட வரலாறை தெரிந்து கொள்ள டிஎன் பக்தி விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். மறக்காமல் பெல் பட்டன் தட்டுங்க காய்ஸ். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும் காய்ஸ். தேங்க்யூ காய்ஸ்.